ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி எம்ஜிஎஃப் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அதாவது யூனிட் நம்பர் 2ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல் யூனிட் நம்பர் 2 டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஓகேவா, அதில் வந்து நம்ம 3 கான்செப்ட் இருக்குது. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பெர்னல் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டாச்சு. இப்போ வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது பார்க்கலாம், அது யூஸிங் எம்ஜிஎஃப். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் டெஃபினிஷன் பார்க்கலாம். 2 மார்க்ஸில் கேட்பாங்க. டெஃபினிஷன் அதாவது ஃபார்முலா, அதுதான் ஃபார்முலான்னு சொல்லுவோம். P of x, capital X equal to x e power minus lambda power x by x factorial. ஓகேவா, இதுதான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. இதில் வந்து எக்ஸ் வேரி ஆகிறது வந்து 1, 0, 1, 2, 3, அப் டு இன்ஃபினிட்டி வரணும். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி டெஃபினேஷன் கேட்டால் நீங்கள் இதை எழுத போகிறீங்க. ஓகே, டெஃபினேஷன் கேட்டால் இதை எழுத போகிறீங்க. இப்போ இது டெஃபினேஷன் கேட்டால் ஓகே இப்போ நம்ம வந்து எம்ஜிஎஃப் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது பார்க்கலாம். அதாவது எம்ஜிஎஃப் ஃபார்முலா என்னது? mx of t. ஓகே, mx of t equal to expectation of e power tx. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, மொமெண்ட் ஜென்ட்ரிக் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா, அதான் எம்ஜிஎஃப் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஈயை வந்து எப்படி எழுதுவாங்கன்னா சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to infinity. ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் வந்து வேரி ஆகுது வந்து 0 to infinity. ஓகேவா, ஓகே இப்போ வந்து அந்த இ பவர் டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இ பவர் டிஎக்ஸ் நெக்ஸ்ட் பி ஆஃப் எக்ஸ் நம்ம போடுவோம். ஓகேவா, நீங்கள் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படியே வச்சுக்கலாம், வேஸ் டு இன்ஃபினிட்டி. இந்த இ பவர் டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். பி ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல வந்து ப்ராபபிலிட்டி, அதாவது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. ஓகேவா, இ பவர் மைனஸ் லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து நான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நான் சொல்லியிருப்பேன். இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் லாம்டா இருக்கு இல்லையா, இதை அப்படியே நீங்கள் வெளியேற்றலாம். இ பவர் மைனஸ் லாம்டா வெளியேற்றாச்சு. ஓகே, இப்போ உள்ள என்ன இருக்கும்? சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to infinity. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் வந்து இந்த பவரில் இருக்குது. ஓகேவா, இந்த எக்ஸ் வந்து பவரில் இருக்குது. இங்கே இ பவர் டிஎக்ஸ்னு வரும். இது வந்து ஓகே, இ பவர் டிஎக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சர்க்கிள் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த 2 வேல்யூ மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மைனஸ் லாம்டா வெளியேற்றாச்சு, இ பவர் மைனஸ் லாம்டாவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ பவர் டிஎக்ஸும் லாம்டா பவர் எக்ஸும் பாருங்கள். அதாவது இந்த இ பவர் டி அதை போடுங்க ஃபஸ்ட்டு, இந்த லாம்டா. ஓகேவா, இது உள்ளே இருக்கிற இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ், அது வந்து பவரில் காமனாக போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து பவரில் அப்படியே காமனாக போட்டுன்னு கீழே வந்து எக்ஸ் ஃபேக்டோரியல். ஓகேவா, இதாவது இந்த இ பவர் டியை நம்ம போடாச்சு, இந்த லாம்டா எடுத்து போட்டாச்சு. ஓகே, இந்த 2 எக்ஸ் இருக்கு இல்லையா பவரில், இது வந்து நான் காமனாக பவரில் போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ், அதாவது EXPONENTIA எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸோட ஃபார்முலா தெரியும் நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு செம்மில் படிச்சிருப்பீங்க எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸோட ஃபார்முலா. இ பவர் எக்ஸோட ஃபார்முலா என்னதுன்னா 1 + x by 1 factorial plus x square by 2 factorial plus x cube by 3 factorial டாட் இன்ஃபினிட்டி வரையில் போயினே இருக்கும். ஓகேவா, இப்போ இதே தான் இப்போ நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இங்கே இப்படி இருக்கு இல்லையா, இப்போ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு இதெல்லாம் போயினே இருக்குது. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் லாம்டா அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வெளியே இருக்க இ பவர் மைனஸ் லாம்டா அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலாலாம் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, பைனாமியல் சீரீஸ் நம்ம போனால் வந்து எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ் போனால் நம்ம பைனாமியல் சீரீஸ் நம்ம வந்து எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ். ஓகேவா, இப்போ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இருக்குது. ஓகேவா, ஓகே இங்கே வந்து ஃபஸ்ட்டு 1 இருக்குது, 1 +. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து இந்த எக்ஸுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ வந்து
இந்த எக்ஸில் வந்து நம்ம வந்து 0 போட போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து 0 போட போகிறோம். ஓகேவா, அது நான் சொல்ல வந்துட்டேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸில் வந்து 0 போட போகிறோம். இப்போ நம்ம இங்கே 0 போட்ட வச்சுக்கோங்களேன், எனிதிங் பவர் 0 வேல்யூ வந்து 1. இப்போ நம்ம 0 போட்டால் இதோட வேல்யூ 1 வரும். அதுதான் இந்த 1 போட்டு வருவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல 1 போட்ட வச்சுக்கோங்களேன், இ பவர் மைனஸ் லாம்டா பவரில் 1 போட்ட வச்சுக்கோங்களேன், இ பவர் டி லாம்டா 1/1 எக்ஸுங்கிற இடத்துல 1 போடணும். ஓகேவா, ப்ளஸ் நெக்ஸ்ட் இங்கே 2 போட போகிறோம், இ பவர் டி லாம்டா 2/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இ பவர் டி லாம்டா 3/3 ஃபேக்டோரியல் டாட் டாட் டாட். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸோட ஃபார்முலாவில் தான் நம்ம இப்போ வந்து யூஸ் போயினே இருக்குது. அப்போ நம்ம வந்து இது எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த இ பவர் மைனஸ் லாம்டா அப்படியே இருக்கட்டும், இ பவர் மைனஸ் லாம்டா அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, டாட் அந்த இ பவர் டி இருக்கு இல்லையா, இது இந்த எக்ஸ் இருக்கிறதுல இ பவர் டி லாம்டா தான் போயினே இருக்குது. அப்போ வந்து இங்கே இ இருக்குது, இங்கே இ இருக்குது, இந்த பவரில் எக்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ வந்து என்ன வரும், இ பவர் டி லாம்டா. ஓகேவா, இதை நீங்கள் அப்படியே இருந்த அவசியம் இல்லை. அதாவது எம்எக்ஸ் ஆஃப் டி வேல்யூ என்னன்னா இ பவர் மைனஸ் லாம்டா, இங்கே வந்து ஃபார்முலா வந்து ப்ளஸ் போயிடுது, இருந்தாலும் இங்கே மல்டிப்ளை வராது, ப்ளஸ் வரும். ஓகேவா, ஏன்னா இங்கே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி போடுறோம். ப்ளஸ் இ பவர் டி லாம்டா வரும். இதுதான் உங்களோட மொமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷனோட ஃபார் எக்ஸ்போனென்ஷியல் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, இ பவர் டி லாம்டா. ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இதுதான் போயினே இருக்குது. ஓகேவா, இந்த ஈயை வந்து நீங்கள் முன்னாடி இங்கே இ முன்னாடி போட்டாலும் பரவாயில்ல, இப்படி போட்டாலும் ஓகே தான். ஓகேவா, இங்கே 2 ஈ எல்லாம் பார்க்காதீங்க, ஏன்னா இது வந்து ரெண்டு இங்கே முன்னாடி இருந்தாலும் ஒன்று தான், இப்படி இருந்தாலும் ஒன்று தான். ஓகேவா, எனிவே இதான் உங்களோட மொமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷனோட வேல்யூ. ஓகேவா, இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். நான் அந்த வேல்யூ நான் இங்கே எழுதுகிறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதாவது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வச்சிங்களேன், இந்த இ பவர் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வச்சிங்களேன், அதே தான் வரும். ஏன்னா எனிதிங் எக்ஸ்போனென்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும். அதாவது அதை அப்படியே எழுதிக்கோங்க, இ பவர் மைனஸ் லாம்டா ப்ளஸ் இ பவர் டி லாம்டா. ஓகேவா, டாட் இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது டிஃப்ரெண்ட் பண்ண முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை டிஃப்ரெண்ட் பண்ணால் இதே தான் வரும், இ பவர் டி லாம்டா. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் இது ஒரு ஸ்டெப்பு எழுதிக்கலாம். இங்கே லாஸ்ட்டில் லாம்டா இருக்குல்ல, அது வந்து வெளியே எடுத்துக்கலாம். லாம்டா வெளியே எடுத்தாச்சு, உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் இ பவர் டி லாம்டா டாட் இ பவர் டி. ஓகேவா, ஏன்னா இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற லாம்டா வந்து நான் வெளியே எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து யூவி மெத்தடில் பண்ணணும். நம்ம இதை வந்து யூ ஏற்றுக்கலாம், இங்கே இருக்கிறது வந்து வின்னு ஏற்றுக்கலாம். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி மெத்தடோட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, யூவி ஈக்குவல் டு யூ வி டேஷ் ப்ளஸ் யூ டேஷ் வி. அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும், நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு திருப்பி அதை டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம். அப்படி தான் நாங்கள் பண்ணோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து எம்எக்ஸ் டபுள் டேஷ் ஆக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அகெயின் அதுதான் இந்த டபுள் டேஷ்னால் டிஃப்ரென்ஷியேட் ஞாபகம் வச்சோம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெளியே லாம்டா இருக்குது. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே தான் வரும். ஓகேவா, ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே தான் வரும், இ பவர் மைனஸ் லாம்டா ப்ளஸ் இ பவர் டி லாம்டா டாட் இ பவர் டி. ஓகே, அப்படியே தான் வரும். டாட் ப்ளஸ் மிடில் ப்ளஸ் இருக்குது. ஓகேவா, மிடில் ப்ளஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணோன்னா, ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற யூ அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா, ஏன்னா இங்கே வந்து யூ, அதாவது யூ அப்படியே எழுதியாச்சு. டாட் இது வி டேஷ் டிஃப்ரெண்ட் அதே தான் வரும், ஏன்னா அப்படியே தான் வரும். ஓகேவா, ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வி வந்து அப்படியே தான் எக்ஸ்போனென்ஷியல் தான். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இந்த யூ டேஷ் வியை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த வியை வந்து நான் நெக்ஸ்ட் அப்படியே வச்சுக்கிறேன். இ பவர் டி அது அப்படியே நெக்ஸ்ட் யூ டேஷ் அதே தான் வரும். ஓகேவா? யூ டேஷ் பண்ணும்போது அதே தான் வரும். ஓகேவா? இந்த யூ அப்படியே வரும். இ பவர் மைனஸ் லேம்டா ப்ளஸ் இ பவர் டி லேம்டா. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டாட் இங்கே மேலே இங்கே இருக்கு இல்லையா, இந்த இது ஓகேவா, இதை பாருங்க. ஓகேவா? இந்த டாட் இங்கே இருக்குல்ல, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது அப்படியே தான் வரும். இ பவர் டி லேம்டா. ஓகே, ஹோல் பாக்ஸ் போடுங்க. ஓகே, இது இந்த மேலே இருக்கிறது நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம யூ வந்து அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வி டேஷ் பண்ணும்போது அதே தான் வரும். ப்ளஸ் நடுவில் ப்ளஸ் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டு வி அப்படியே வச்சுக்கினேன். ஃபஸ்ட் நெக்ஸ்ட் இ பவர் டி அப்படியே வச்சுக்கினேன் நான். யூ டேஷ் பண்ணும்போது அதே தான் வரும். ஏன்னா எல்லாமே ஈல இருந்தாலும் அதே தான் வரும். டாட் வி டேஷ் பண்ணும்போது மேலே இருக்கிறது அப்படியே இங்கே எழுதிடணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இதுதான் எம் டபுள் டேஷ் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வென் t ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? அதாவது இப்போ நம்ம இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து 0ன்னு அப்ளை பண்ண போகிறோம். டி இருக்கிற இடத்துலலாம் 0ன்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா, ஏன்னா அதை தான் நம்ம மீன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான இது. ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம வந்து எம் டேஷ். ஓகேவா? வெளியே லேம்டா இருக்குது. ஓகே, வெளியே லேம்டா இருக்குது. டி இருக்கிற இடத்துல நம்ம 0 அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா இ பவர் மைனஸ் லேம்டா. இப்போ இங்கே டி 0 ஆகிட்டா இதோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? இன்டூ லேம்டா, அப்போ வந்து ப்ளஸ் லேம்டான்னு வரும். ஓகேவா? இங்கே ஏன்னா இங்கே வந்து இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படியே எழுதியாச்சு. ப்ளஸ் இதோட வேல்யூ வந்து 1. ஏன்னா எனிதிங் பவர் 0லேருந்து 1 இன்டூ லேம்டா தான் வரும். ஓகேவா? டாட் இதோட வேல்யூ வந்து 1. ஏன்னா எனிதிங் பவர் டீல 0 போட்டால் 1. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வெளியே லேம்டா அப்படியே இருக்கும். இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் லேம்டா ப்ளஸ் லேம்டா கட் ஆகுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா. ஓகேவா? இந்த லேம்டா கட்டு மைனஸ் லேம்டா ப்ளஸ் லேம்டா கட் ஆகுது. இப்போ இது இ பவர் இ இன்ட்டு 1 தான். அப்போ வந்து நம்ம இது எனிவே நம்ம வந்து நம்மளோட இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து லேம்டா தான். ஓகேவா? ஓகே, லேம்டா இதை தான் நம்ம வந்து மீன் சொல்லுவோம். இதை தான் மீன். ஓகேவா? வெறும் லேம்டா அதான் மீன். நெக்ஸ்ட்டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா வென் t ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? ஓகேவா? என்ன வரும் நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே லேம்டா இதுதான் எம் டபுள் டேஷ். ஓகேவா? இதான் எம் டபுள் டேஷ். இதில் வந்து நம்ம வந்து டீங்கிற இடத்துல 0 போட போகிறோம். அப்போ வெளியே லேம்டா இருக்குது. ஓகேவா? வெளியே லேம்டா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா when t ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம பண்ணோம். ஓகேவா? அதாவது இப்போ வந்து எங்கெல்லாம் இ பவர் இருக்குதோ அது எல்லாமே வேல்யூ வந்து 0 ஆகிடும். 1 ஆகிடும். ஓகேவா? எங்கெல்லாம் இ பவர்னு இருக்குதோ அதோட வேல்யூ 1. ஏன்னா இங்கே ஏற்கனவே நம்ம கேன்சல் ஆச்சு. ஓகேவா? வெளியே லேம்டா இருக்குது. இ பவர் டி இதோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஓகேவா? அதனால் இதோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? 1 டாட் இதோட வேல்யூ இ பவர் டியோட வேல்யூ 1 தான். ஓகேவா? டாட் 1 இதோட வேல்யூ எல்லாமே 1. ஓகேவா? ப்ளஸ் இங்கே லாஸ்ட்டில் இதில் இ பவர் டி இதை 0 போட்டால் 1 ஆகிடும். 1 இன்டூ லேம்டா வெறும் லேம்டா மட்டும் வரும். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா இது வெளியே லேம்டா அப்படியே இருக்கட்டும். 1 இன்டூ 1 1 மிடில் ப்ளஸ் லேம்டா இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்னா லேம்டா இப்போ வந்து இந்த லேம்டா வந்து வெளியே லேம்டா அப்படியே இருக்கட்டும். 1 ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் இந்த 1 இது மல்டிப்ளைனா லேம்டா ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? அது புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து 1 இங்கே லேம்டா உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் நம்ம. அதாவது 1 இன்டூ லேம்டா திருப்பி லேம்டா இங்கே ஒரு லேம்டா இருக்குது. இங்கே ஒரு லேம்டா போட்டோன்னா லேம்டா ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா? அதாவது இதுதான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சொல்லுவோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து வேரியன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது பார்க்கலாம்.
வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபார்முலா ஆகுது. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிக்கணும், லாம்டா ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து லாம்டா, அதை ஸ்கொயர் பண்ணால் லாம்டா ஸ்கொயர். ஓகேவா, லாம்டா ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாம்டா ஸ்கொயர் இந்த லாம்டா ஸ்கொயர் கட் ஆயிடுது. அப்போ எனிவே இதோட வேல்யூ வந்து லாம்டா. ஓகேவா, அப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா மீனோட வேல்யூ என்னது லாம்டா, வேரியன்ஸோட வேல்யூ என்னது அதுவும் லாம்டா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்கன்னா இது ரூட் எடுத்தா அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், லாம்டா ரூட் எடுத்தா அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் ரூட் எடுத்தா அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா, ஓகே பாருங்கள் நம்ம வந்து எத்தனை கான்செப்ட் நம்ம இதில் போட்டுக்கிறோம். நல்லா வீடியோ லென்த்தியாக இருக்க பார்க்காதீங்க, ஏன்னா இந்த சிலபஸ் அப்படி தான் போவோம். ஓகேவா, நம்ம இந்த முதல்ல நிறைய விஷயம் நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துட்டோம். ஏன்னா இந்த ஒரு வீடியோலேயே பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் டெஃபினேஷன் 2 மார்க் கேட்டாங்கன்னா டெஃபினேஷன். ஓகேவா, அதுக்கு எம்ஜிஎஃப் ஃபைன் பண்ணுங்கள் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி கேட்டாங்கன்னா யூ ரைட் ஆஸ் இட் இஸ். ஓகேவா, இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான். மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஸ்டெப்பு நீங்கள் போகணும். ஓகேவா, இதை எப்படி போடணும்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ அகைன் ஸ்கிப் பண்ணி பேக்கில் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இது வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க். ஓகேவா, ஆப்டைன் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபார் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் எழுதணும். இதை அப்படியே நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே தேங்க்யூ.